So hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். தட் இஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணும் அண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை பண்ணக்கூடாதது 5 நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் தான். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹேண்ட் வாஷ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷே நீங்கள் பண்ணுறீங்கனாலுமே சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி சோப்பு போட்டு நல்லா ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷை நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கணும். ஸோ க்ளீனாக இருந்தால் தான் நம்ம ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவோம். லைக் ஹேர் சீரம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட் வந்துட்டு க்ளீனாக இருக்கா அப்படின்னு வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ப்ராடக்ட்ஸும் சரி அண்ட் அதர் டர்ட் எல்லாம் நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு சேராமல் நல்லா க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். அண்ட் சன்ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பர்சனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நைட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு தூங்கணும். அண்ட் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு நல்லா டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பண்ணவே கூடாது. எப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டாலும் அதை நைட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு நல்லா ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கணும். அண்ட் நைட் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் பகல் அப்ளை பண்ணிவிட்டு நைட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனோடு நம்ம வந்துட்டு தூங்கவே கூடாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கிளென்ஸ் வந்து பண்ணுங்கள். தட் இஸ் 2 டைம்ஸ் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற பர்சனுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு டபுள் கிளென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துட்டு அடிக்கடி வரவங்களுக்கு தான் இது. தட் இஸ் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த முக்கியமான டிப். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிம்பிள்ஸ் வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போக் பண்ணிட்டு எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி உடச்சி விடுறது, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துட்டு பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்துட்டு பிம்பிள் பேட்சன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஸோ அது எடுக்கும் போது உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹைஜீனிக்காக வந்துட்டு உங்களோட பிம்பிள்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதை விட்டுட்டு நம்ம அந்த கையால் இப்படி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிளாக் மார்க்காக டீப்பாக ஆகிடும். ஸோ அது போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பிம்பிள்ஸ் அடிக்கடி வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பண்ணாதீங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் எப்போவுமே யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் அண்ட் வார்ம் வாட்டர் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போயாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அண்ட் நாட் ஹாட் வாட்டர் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் அது எப்போனாலும் சரி, நீங்கள் ஒரு கோல்டு வின்டர் சீசனாக இருந்தாலும் சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் அப்படி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப வந்துட்டு ட்ரை ஆகும் போக போக. ஸோ உங்களுக்கு ஸ்கின் எதனால ட்ரை ஆகுதுன்னே தெரியாமல் இருக்கும். அண்ட் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை கம்மி தான். ஒரு 50 ருபீஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஹைஜீனிக்காக நம்ம ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆக்னே ஸ்கின்னாலும் சரி, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரே டவலே வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ஹைஜீனிக்காக வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் டிஷ்யூஸ்லாம் வாங்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி டவல்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு இந்த மாதிரி டவல்ஸ் எல்லாம் இருக்குல்லையா செப்பரேட்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு டவல். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சாஃப்டாக யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் ரொம்ப ரஃப்பாகவும் இது வந்துட்டு ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு டவல் யூஸ் பண்ணி நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணால் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுற டவல் அண்ட் 1 வீக்குக்கு ஒரு டவல். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்னேஸ் அடிக்கடி வந்துட்டு வரும். அண்ட் டர்ட் எல்லாமே நிறைய வந்துட்டு சேரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹைஜீனிக்காக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் இந்த 5 டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஸ்கின்லேயும் வந்துட்டு டிஃப்ரென்ஸும் வந்துட்டு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹேர் கேர் மிஸ்டேக்ஸும் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோடு வந்து பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அடிக்கடி வந்துட்டு வீடியோ போடும்போது வந்துட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.